வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல் எங்கே, செயல் எங்கே? 1961 தை மாதம் பொங்கல் அன்று பொங்கிடுவோம் என்ற தலைப்பில் நமது அருட்தந்தை அவர்கள் வழங்கிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதையே இன்று நம் சிந்தனைக்கு சுவையான விருந்தாக பொங்குகிறது. பொங்கிடுவோம். சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாற்றிடுவோம். வல்லாரும் மாட்டாரும் வள வாழ்வு பெற்று இனிதாய் எல்லோரும் பொங்கிடவே யாம் உலத்தில் பொங்கிடுவோம். சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்து கருத்தாக தொண்டாற்றுவோம். அதனால் பொருள் வறுமை, அறிவு வறுமை என்னும் இழிநிலையை போக்கி வள வாழ்வு காண்போம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருட்தந்தை. சொல்லும் செயலும் ஒன்றாக உள்ளதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி நமது மூட செயல்களை பட்டியலிட்டு சீர் செய்த பண்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சுயமாய் சிந்தித்து செயல்படு, சொல்வதை செய், செய்வதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. செயல் பேச்சு, அதாவது சொல் செயல் இரண்டுக்கும் மூலம் எண்ணம், சிந்தனை தான். அந்த சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகுதல் நற்பண்பு அப்படின்னு சொல்கிறாருங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிது அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். டு சே how an act is to be performed is easy for anyone, but far difficult it is do according to what has been said. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள் ஒளி தீயாகி உடலை கெடுத்துவிடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இது வள்ளலார் வாக்குங்க. சொல்லெங்கே செயலெங்கே என்பதற்கு விளக்கம் தர்றது போல் திருப்பாவையில் ஒரு நாடக காட்சி உரையாடல் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் கவனிக்கலாங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், எழுந்திராய் நாவுடையாய். முன்னமே வந்து எங்களை எழுப்புவேன் என்று நீ சொன்ன சொல் எங்கே? இப்போது நீ செய்யும் செயல் எங்கே? எல்லே இளங்கிலியே, இன்னும் உறங்கிறியோ? வல்லை உன் கட்டுரைகள், பண்டே உன் வாயெறிதும். நீ வாய்ப்பேச்சில் வீரர் என்பதை புரிந்து கொண்டோம். சொன்ன சொல் வேறு, செய்யும் செயல் வேறு. சொல் வல்லமை கொண்ட பெண்ணே, வல்லானை மாயானை பாடேலோர் எம்பாவை அப்படின்னு பாடுறாருங்க. திருவெம்பாவையில் பார்த்தோம்னா நம்ம சொல்லின் செல்வர் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய். இன்னமும் புலர்ந்தின்றோ? சொன்ன சொல் மாற்றி செயல் புரிவது என்ன? சொல்லெங்கே உன் செயலெங்கே? எத்தோ நின் அன்புடைமை, சொல்லாய் செயலால் அனைத்தும் ஒன்றாய் நின்ற ஒருவனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம மகரிஷி சொல்லெங்கே செயலெங்கே அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கார் பார்க்கலாங்களா? உலக உயிர்கள் அனைத்தின் பாலும் அன்பும் கருணையுமாய் வாழ்வேன் என்று நாள்தோறும் சங்கற்பம் செய்கிறோம். ரெண்டொழுக்க பண்பாட்டு நெறியினை தவ நிறைவுல சொல்கிறோம். அன்பே தெய்வம் என்ற அறிவின் நிலையில் நின்று முழங்குகின்றோம் நாம். ஆனால் நமது சொல் எங்கே, செயல் எங்கே? இரண்டுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முரண்பாடு வெளிப்படும் விதம் குறித்து ஒரு உதாரண கவிங்க நம்ம மகரிஷியோடது ஆழ்ந்து சிந்திக்கலாம். பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்து பட்டு எனும் கொடிய பாபக்குறிப்பை உடுத்தி சொல்லாயிரம் கோத்து துதிப்பாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லெங்கே செயலெங்கே? பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்து பட்டு எனும் கொடிய பாபக்குறிப்பை உடுத்தி சொல் ஆயிரம் கோத்து துதிப்பாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லெங்கே செயலெங்கே என்று வினவுகின்றார். பல வகையாம் கொலை முறையில் பார்வைக்கே சிந்தைக்கே சகிக்காத பாபமுறை செயல் இதுவல்லவா? சொல் அன்பாயிரு, ஆனால் செயல் அன்புமுறை செயல் எங்கே? இதில் சிந்திப்போம். சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் அன்பு ஊற்று பெருக்கெடுக்க அறவாழ்வு வாழ்ந்திடுவோம். அவனை மறந்தால் நான் உண்டு, அவனை அறிந்தால் நான் இல்லை. அறிவே அவனாய் அன்பாகும்.
சொல் செயல் எல்லாம் அன்புமயம், எல்லாம் இன்பமயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.